இந்தியா மீதான எந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் இனி தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கும். போர் நிறுத்தம் தற்காலிகம்தான் என ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு முதல் முறையாக நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி உரை. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தான் விரைவில் அழிவை சந்திக்கும். இந்தியா மீதான அத்துமீறல்களுக்கு பாகிஸ்தான் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் பிரதமர் மோடி ஆவேசம். அணு ஆயுத தாக்குதல் என்ற மிரட்டலை எல்லாம் இந்தியா பொறுத்துக் கொள்ளாது. இந்திய பெண்களின் குங்குமத்தை அழித்ததன் விலையை தீவிரவாதிகளுக்கு காட்டியுள்ளோம் என்றும் பிரதமர் மோடி பேச்சு. பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் சுதந்திரமாக நடமாடி வருகின்றனர். தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்கு பதில் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கியதாகவும் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. சிந்து நதிநீரை பாகிஸ்தானுக்கு வழங்க முடியாது என்று பிரதமர் மோடி திட்டவட்டம். தண்ணீரும் ரத்தமும் ஒரு சேர பாய முடியாது என்றும் விளக்கம். இந்தியாவின் பன்னடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பை மீறி பாகிஸ்தானால் ஊடுருவ முடியவில்லை. முப்படைகளும் ஒருங்கிணைந்து ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நடத்தியதாகவும் இந்திய ராணுவம் விளக்கம். காஷ்மீரின் சம்பா, பஞ்சாபின் ஜலந்தர் மாவட்ட எல்லைப் பகுதிகளில் மீண்டும் பறந்த பாகிஸ்தான் ட்ரோன்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு எல்லையில் நிலைமை அமைதியாகவும் முழு கட்டுப்பாட்டிலும் இருப்பதாக இந்திய ராணுவம் விளக்கம். போர் நிறுத்த பின்னணியில் அமெரிக்காவின் பங்கு என்ன என்பதை பிரதமர் மோடி விளக்க வேண்டும். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் எனவும் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். அமெரிக்காவின் வர்த்தக மிரட்டலுக்கு பயந்து தாக்குதலை நிறுத்தவில்லை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்துக்கு மறுப்பு தெரிவித்து மத்திய அரசு விளக்கம். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் பள்ளிகள் திறப்பு. இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்த மாணாக்கர்கள். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்குகிறது கோவை மகளிர் நீதிமன்றம். கைது செய்யப்பட்ட 9 பேர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர். அந்தமான் பகுதியில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கலாம் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு திசைவேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் மிதமான மழை பெய்யும் எனவும் தகவல். +2 விடைத்தாள் நகல் பெற இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். நகலை பெற்ற பின்னர் மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வுத்துறை விளக்கம். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பேராசிரியர் வருகை பதிவில் குறைபாடு. உரிய விளக்கம் அளிக்க 34 கல்லூரிகளுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் நோட்டீஸ். மூன்றாவது அணி உருவானாலும் தமிழ்நாட்டில் எப்போதுமே இருதுருவ போட்டிதான் இருக்கும். விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். ராமதாசும் அன்புமணியும் வன்னியர்களுக்கு எதுவும் செய்யவில்லை என காடுவெட்டி குருமகள் விருதாம்பிகை பரபரப்பு குற்றச்சாட்டு. பாமக வன்னியர் சங்க மாநாட்டிற்கு வந்த கூட்டம் தனது தந்தைக்காக வந்த கூட்டம் என்றும் பேட்டி. சித்ரா பௌர்ணமியொட்டி திருவண்ணாமலையில் 2வது நாளாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம்.
நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். ராஜபாளையத்தில் உள்ள ஆதரவற்றோர் காப்பகத்தில் 5 வயது சிறுவன் கொலை. கிணற்றில் வீசி கொலை செய்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரிடம் போலீசார் விசாரணை. போவிருந்தவள்ளி அருகே இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற 13 வயது சிறுவன் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு. பின்னால் அமர்ந்து சென்ற சிறுவர்கள் 2 பேருக்கு படுகாயம். அரக்கோணத்தில் டாஸ்மாக் கடைகளில் பீர் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூல். வீடியோ வெளியிட்டு மது பிரியர்கள் குற்றச்சாட்டு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா. ஜன நிக்கிட்டேன்பா. என்ன பிரச்சனை? போலீஸ் போன் பண்ணுப்பா. பண்ணுப்பா. பிரச்சனை பண்ணா போலீஸ் தானே போன் பண்ணுவீங்க. நீ இப்ப கேட்டல, நீ 5 ரூபா எடுத்துக்கோன்னு இல்லப்பா. பிச்சு பாரு மாதிரி இது. நான் என்ன கவர்மெண்ட் ரேட் தானே கேக்குறேன். கோவை வெள்ளியங்கிரி மலையேறிய பள்ளி மாணவர் உயிரிழப்பு. திண்டுக்கல்லைச் சேர்ந்த சிறுவனின் உடலை கைப்பற்றி காவல்துறை விசாரணை. திருச்சியில் புதிய பாலம் கட்டும் பணிகளுக்காக மலைக்கோட்டை ரயில்வே மேம்பாலம் இன்று இடிப்பு. கரூர், ஈரோடு, சேலம் செல்லும் பயணிகள் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பௌர்ணமி கருட வாகனம் புறப்பாடு. 4 மாட வீதிகளில் காட்சியளித்த மலையப்பருக்கு கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபாடு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாள் விழா கோலாகலம். கருட சேவையில் எழுந்தருளிய பெருமாளை கண்டு கற்பூர ஆரத்தி காண்பித்து பக்தர்கள் வழிபாடு. பாகிஸ்தான் தாக்குதல்களால் வெளியேறிய காஷ்மீர் மக்கள் வீடு திரும்பலாம். பூஞ்ச் நகரம் 90% வரை காலியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் உமர் அப்துல்லா பேட்டி. ஜம்மு, அமிர்தசரஸ், ராஜ்கோட் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஏர் இண்டியா, இண்டிகோ விமான சேவை இன்று ரத்து. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. போர் பதற்றத்தால் நிறுத்தப்பட்ட IPL தொடர் வருகிற 17ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்கும். எஞ்சிய போட்டிகள் நாடு முழுவதும் 6 மைதானங்களில் நடைபெறும் எனவும் BCCI அறிவிப்பு. IPL தொடர் மீண்டும் தொடங்க வாய்ப்பு உள்ள நிலையில் ஜெய்ப்பூர் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துவது தொடர்பாக BCCI தீவிர ஆலோசனை. கர்நாடகாவில் விவசாய விஞ்ஞானி சுப்பண்ணா ஐயப்பன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம். வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கிய ஸ்ரீரங்கப்பட்டணா போலீசார். ஆப்கானிஸ்தானில் சதுரங்க விளையாட்டிற்கு தடை. மத ரீதியான ஆட்சேபனைகள் இருப்பதாக கூறி தாலிபான் அரசு உத்தரவு. காசாவில் உள்ள கடைசி அமெரிக்க பிணை கைதி எடன் அலெக்சாண்டரை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புதல். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முயற்சிக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பாராட்டு.
இங்கிலாந்தில் விசா விதிகளை கடுமையாக்க அந்நாட்டு அரசு முடிவு. குடியேறுபவர்களை குறைக்கும் வகையில் புதிய திட்டம். விறுவிறுப்பாக நடந்து வரும் இத்தாலியின் ஓபன் டென்னிஸ் போட்டி. உக்ரைன் வீராங்கனை வீழ்த்தி சபலென்கா காலிறுதிக்கு முன்னேற்றம். ராம் இயக்கத்தில் நடிகர் சிவா நடித்துள்ள பறந்து போ திரைப்படம் ஜூலை 4ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.